ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அப்ளை செய்து ரினியூவல் செய்யாமல் விட்டுட்டா அதை எப்படி ரீரினியூவல் செய்ய முடியும், யாருக்கெல்லாம் ஆன்லைனில் ரினியூவல் செய்ய முடியும், யாருக்கெல்லாம் செய்ய முடியாது, இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காண்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைனில் ரினியூ பண்ணணும் அப்படி என்றால் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டு ரெஜிஸ்டர் கார்டு இப்போ ஆக்டிவில் இருக்கா, லேப்ஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஆக்டிவில் இருந்தால் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஆன்லைன்லேயே ரினியூ பண்ண முடியும். இனி உங்கள் கார்டு ரொம்ப வருஷமாக ரினியூ பண்ணாமல் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸுக்கு போய் தான் ரினியூ பண்ணணும். நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸுக்கு போய் உங்கள் சர்டிஃபிகேட் ரினியூ பண்ண போகிறீங்க அப்படி என்றால் நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான டாக்குமெண்ட் எதெல்லாம்னு பார்க்கலாம். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண அந்த கார்டு, இதெல்லாம் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஃபோட்டோ காப்பியும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு லேப்ஸ் ஆனாலும் அவங்க திருப்பியும் உங்கள் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. இனி உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு லேப்ஸாக இருக்கா, ஆக்டிவில் இருக்கான்னு எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்ச் பாரில் எம்ப்ளாய்மெண்ட்டு ரினியூவல் ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஃபஸ்ட்டு காண்ற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லாகின் டீட்டெயில்ஸ் என்ன காணலாம். அதுக்கு பக்கத்துலேயே யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அப்படின்னு 2 ஆப்ஷன் காணலாம். இதில் யூசர் ஐடி உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டோட ரெஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து என்டர் பண்ணலாம். இனி சைடில் ஷோ ஆகிற ஆரோ சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஆக்டிவில் இருந்தால் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இனி உங்கள் கார்டு லேப்ஸ் ஆகிருக்கு அப்படி என்றால் இன்கரெக்ட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஷோ ஆகும். ஓகே, இப்படி ஷோ ஆனால் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு லேப்ஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஆன்லைனில் யாருக்கெல்லாம் ரினியூ பண்ண முடியும், இதை பற்றி தான். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.